அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். क़ாலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. வகால நபியினா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قد تركتكم على البيضاء ليلها كنهارها اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وانزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றும் யாவருக்கும் நின்று நிலவட்டும் என்கின்ற துவாவோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் ஆரோக்கியத்தை தந்து அந்த ஆரோக்கியமான வாழ்விலே இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அந்த இபாதத்திலே இன்பம் காணுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து அந்த கலிமாவே நம்முடைய வாழ்வையின் கடைசி வார்த்தையாக மாறி அதை கூறி மரணிப்பதற்கு தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ்வின் ஆலயம் காபாவையும் ரவுதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் ஜியாரத் செய்வதற்கும் ஹஜ்ஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் நசீபை அல்லாஹ் நம் யாவருக்கும் மீண்டும் மீண்டும் வணங்குவானாக. நாளை மறுமையில் சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், நபிமார்கள், நல்லோர்கள் கூட்டத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, தொழில்நுட்பம் வளர்ந்து நிற்கிற விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். கடையை திறந்தால்தான் கொஞ்சம் காசு பணம் பார்க்க முடியும் என்கின்ற நிலை மாறி எங்கிருந்த போதிலும் நம்முடைய தயாரிப்பை உலகத்திற்கு சந்தைப்படுத்த முடியும் என்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. மனிதர்கள் வந்தால்தான் வேலை, இல்லை என்றால் இந்த ஒரு நாள் வேலை முடங்கியது, நமக்கான வரவும் இல்லை என்ற சூழல் மாறி மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை செயற்கை நுண்ணறிவு செய்து கொடுக்கக்கூடிய காலத்திலே வாழுகிறோம். மனிதர்கள் வடிவமைத்தால் கூட இந்த அளவிற்கு துல்லியமாக, இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு நுட்பமோடு இருக்குமோ என்ற சந்தேகம் செயற்கை நுண்ணறிவுகள் ஏஐ என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் செய்து தரக்கூடிய காட்சியை, அதிலிருந்து பெறுகிற பயனை, அதனால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலன்களை கண்டு வருகிறோம், பார்த்து வருகிறோம். எங்கே திரும்பினாலும் சிறந்த வளர்ச்சியும் சிறந்த முன்னேற்றமும் தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளிலும் நிறைந்து வழிவதை காணுகிறோம். அதே நேரத்தில் மறுபுறம் ஒழுக்க வீழ்ச்சியை நோக்கி சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிறதோ என்கின்ற கேள்வியும் வருத்தமும், மனிதநேயம் மிக்க செயல்கள் மனிதர்களிடத்திலே குறைந்து போய்விட்டதோ என்கின்ற வருத்தமும் ஆதங்கமும் இல்லாமல் இல்லை. யாராவது கீழே விழுந்து விட்டால் உடனடியாக தூக்கிவிட்டு தண்ணீர் கொடுத்து, ஏன் இந்த பதட்டம், நிதானமாக வரலாமல்ல என்று சொல்லி அதை கண்டு அந்த சூழலை பார்த்து வளர்ந்து வந்தவர்கள் நாம். ஆனால் இன்று ரோட்டிலே அடிபட்டு இரத்த வெள்ளத்தோடு கிடந்தாலும் கூட அவருக்கான முதலுதவியை செய்வது என்பது ஒரு சில நபர்களின் சிந்தனையில் வந்தாலும் பெரும்பகுதியின் சிந்தனை இதை எப்படி காட்சிப்படமாக்கி, இதை எப்படி புகைப்படமாக்கி பிறருக்கு எப்படி பகிரலாம், எப்படி இதை சமூக தளங்களுக்கு கொண்டு போகலாம் என்கின்ற சிந்தனை அதிகரித்திருக்கிற ஒரு காலச்சூழலிலே வாழ்கிறோம். கொத்து கொத்தாக மனித உயிர்கள் கொல்லப்படுகிற ஒரு நெருக்கடியான நிலையை பாலஸ்தீனமும் கசாவும் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் நீங்கள் ஏன் அங்கே நடக்கக்கூடிய சாவுக்கு இப்படி கூப்பாடு போடுகிறீர்கள் என்று
மனதிலே ஈரமே இல்லாமல், கொஞ்சமும் இரக்கமே இல்லாமல் பேசக்கூடிய மனித மிருகங்கள் வாழக்கூடிய காலத்திலே நாம் அவர்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தன்னுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை அமெரிக்காவிலே வைத்து கொண்டாடியது. நல்ல பெரும் நபர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய விருந்துகள் அங்கே பரிமாறப்படுகிறது. நிறைய சாதனையாளர்களுக்கெல்லாம், அந்த நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய நீண்ட நாட்கள் பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் பாராட்டு பத்திரம், பரிசல்கள் கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்விலே 2 நபர்கள் கொந்தளித்து எழுந்து, நீங்கள் தயார் செய்த செயற்கை நுண்ணறிவை இஸ்ரேலுக்கு கொடுத்ததின் விளைவாகத்தான் 50,000 மனித உயிர்கள் அங்கே பறிபோகியிருக்கிறது. அந்த 50,000 நபர்களை கொன்று அந்த இரத்தத்தின் மீதா நீங்கள் 50வது பொன்விழா ஆண்டை கொண்டாடுகிறீர்கள் என்ற ஆதங்கத்தோடு ஆயிரக்கணக்கில் அங்கே பணி செய்வர்களுக்கு மத்தியிலே 2 நபர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆண், இந்திய வம்சாவளியை பின்னணியாக கொண்ட ஒரு பெண், இருவரும் எழுந்து பேசுகிறார்கள். அது பேசுபொருளாக மாறுகிறது. முடிவில் என்ன நடக்கும் நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த நிறுவனத்தின் உயர்ந்த பொறுப்பில், உயர்ந்த சம்பளத்தில், ஊதியத்தில், எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஊதியம் பெற்றுக் கொண்டிருந்த அந்த இருவருக்கும் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஏன் இப்படி மனித தன்மையற்று அந்த நாட்டிடத்தில் நடந்து கொள்கிறீர்கள்? உங்களுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த உறவை நீங்கள் முறித்து கொள்ளுங்கள் என்று மனிதநேயத்தோடு சொன்ன அந்த இருவருக்கு வேலை இழப்பும் ஊதிய இழப்பும், இனிமேல் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தில் பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது என்று சொன்னதும் தான் மிச்சம். அன்பான சகோதரர்களே, ஒருபுறம் இப்படி எண்ணப்படுகிற நபர்கள் மனிதநேயத்தோடும் மனிதர்களுடைய அந்த ஒழுக்க விழுமியங்களையும் பேணி வாழக்கூடிய சூழலை கண்டார். மறுபுறம் மனிதநேய தன்மை இல்லாமல், ஒழுக்க விழுமியங்களை கொஞ்சமும் பேணுவதற்கான அக்கறையும் சிந்தனையும் இல்லாமல், காலம் போன போக்கில் காலம் கொண்டு போகக்கூடிய அந்த போக்கிலே, அந்த பாதையிலே தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் நாம் கொஞ்சம் அவதானித்து நமக்கான நோக்கத்தையும் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நமக்கான பங்களிப்பையும், குறிப்பாக ஒரு வலிமை மிக்க சிந்தனையிலும் உடலிலும் செயல்பாட்டிலும் வலிமை மிக்க சமூகத்தை உருவாக்குவதற்கான திட்டமும் அதற்கான தொலைநோக்கும் நம்மிடத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கும் அதை நோக்கி செயல்படுவதற்குமான தேவையும் சூழலும் எழுந்து நிற்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தை தூக்கி பிடித்து நிப்பாட்டக்கூடியவர்களில் பிரதானமானவர்கள் இளைஞர்கள். வாலிபர்களின் பங்கு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திலே, சமூகத்தினுடைய எழுச்சியிலே ரொம்ப முக்கியமானது, பிரதானமானது. எனவேதான் ஒரு மனிதனுக்கு முதுகு எலும்பு எப்படி முக்கியமோ, அவன் நிமிர்ந்து நிற்பதற்கு, தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக தொய்வில்லாமல் செய்வதற்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ, அப்படித்தான் சமூகத்தின் முதுகெலும்பாக வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் போக்கு, அவர்களின் சிந்தனை இன்றைக்கு எப்படி மாறியிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மஹல்லாக்கள் தோறும், ஊர் தோறும், ஜமாத்துகள் தோறும் கவலைப்படக்கூடிய ஒரு நெருக்கடியான காலகட்டம். இளைஞர்களின் போக்கை நாம் சீர் செய்ய வேண்டும். அவர்களுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்ய வேண்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள், போதை போன்ற அந்த வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழல், காதல் களியாட்டங்களிலே தங்களுடைய நேர காலங்களை கழிக்கக்கூடிய சூழல், இதிலிருந்து அந்த இளமை சமூகத்தை, வாலிப சமூகத்தை மீட்டெடுத்து நாம் எப்படி சமூகத்திற்கு பயன்மிக்கவர்களாக அவர்களை மாற்றித்தரப் போகிறோம் என்ற சிந்திக்க வேண்டிய தருணம் கூடியிருக்கிறதாக நான் கருதுகிறேன். அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலும் சரி, எந்த ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கும் சரி, முன்னேற்றத்திற்கும் சரி, மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடியவர்கள் வாலிபர்கள், இளைஞர்கள். அவர்களின் பங்களிப்பின் வழியாகத்தான் ஒரு குழுவோ, ஒரு சமூகமோ, ஒரு இயக்கமோ, ஒரு நாடோ முன்னேற்றத்தையும் எழுச்சியையும் சந்திக்கும் என்பதிலே இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானாருக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்தவர்கள் யார் என்றால் இளைஞர்கள். இளைஞர்களினுடைய அந்த உத்வேகத்தை கொண்டுதான், அவர்களுடைய ஒத்துழைப்பை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொண்டு வந்த கொள்கையை சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை மிக வீரியமாக, வேகமாக செயல்படுத்தினார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு
இஸ்லாத்தில் அவர்கள் நுழைந்த காலகட்டம் வாலிபத்தின் முதிர்ச்சியான காலகட்டம். சற்றேறக்குறைய 30 33 வயது இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் மட்டுமே உலகத்திற்கு இப்படி சொல்ல முடிந்தது. நாளை மறுமையிலே எல்லாரும் வெயிலில் கடுமையான வெப்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே யாருக்கெல்லாம் இறைவன் நிழலில் ஒதுங்குவதற்கு இடம் தருவான், யாருக்கெல்லாம் நிழல் கொடுப்பான் என்ற ஒரு நீண்ட பட்டியலை பெருமானார் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லா. தன் வாலிபத்தை இறைவனுக்கு முன்னால் செலவழித்த ஒரு வாலிபர், தன் இளமை பருவத்தை இறைவனின் சிந்தையிலும் நினைப்பிலும் அந்த இறைவனை வணங்கி வழிபடுவதிலும் அவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியாராக வாழ்வதிலும் தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த ஒரு வாலிபரை இறைவன் கௌரவிப்பான். எப்படி கௌரவிப்பான் தெரியுமா? தன்னுடைய அரிசின் நிழலை கொடுத்து, எல்லாரும் வெப்பத்திலும் வேர்வையிலும் வெந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலே அரிசின் நிழலை கொடுத்து அவர்களை கௌரவித்து கூட்டு முன்ன அமர்த்துவான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஒழுக்க விழுமியங்களில் மிகச்சிறந்தவர்களாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விதத்திலே ஈடுபாடு உள்ளவர்களாக, நல்ல பிடிப்புள்ளவர்களாக இளைஞர்களை உருவாக்கி தர வேண்டிய காலமும் சூழலும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. காரணம், அவர்கள் போகி வரக்கூடிய இடங்கள், அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் எல்லாமும் ஏதோ ஒரு விதத்திலே இளமையினுடைய அந்த வேட்கையை தன் பக்கம் இழுக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருப்பதாக நம்முடைய கால சூழல் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எனவேதான் நாம் அவர்களை கையில் எடுக்க வேண்டும், அவர்களை சரி செய்ய வேண்டும் என்கின்ற பேச்சு சமீப காலமாக பரவலாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இளைஞர்களுக்கான தர்பியா, இளைஞர்களுக்கான ஒழுக்க நன்னெறி பயிற்சிகள், இளைஞர்களுடைய மார்க்கப்பற்றை அதிகரிக்கும் விதமாக அவர்களுக்கான நல்லொழுக்க வகுப்பு கூடங்கள் என்று விடுமுறை காலங்களிலே அவர்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இன்றைய சூழலிலே அதிகமாக உருவெடுத்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நாம் ரொம்பவும் கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவை முகலாயர்கள் சில நூற்றாண்டுகள் ஆண்டார்கள். அதே போன்றுதான் ஐரோப்பியாவினுடைய அந்த ஐரோப்பியாவினுடைய அந்த சுற்று வட்டாரத்திலே கட்டுப்பட்ட ஸ்பெயின் என்ற அந்த நகரத்தை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். 1 வருடம் 2 வருடம் அல்ல, சற்றேறக்குறைய 800 ஆண்டுகள். 800 ஆண்டுகள் ஸ்பெயினை இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இன்று மேற்குலகம் எது நாகரீகம் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டிய மனித குலம் பின்பற்ற தகுந்த உலக நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது ஐரோப்பியர்களுக்கு யாரென்றால் ஸ்பெயினிலே வந்திறங்கிய முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்களின் வழியாகத்தான் உலகத்திற்கு, ஐரோப்பியாவிற்கு நாகரீகம் என்றால் என்னவென்று சொல்லித்தரப்பட்டது. அந்த ஸ்பெயினுக்குள்ளே இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தவர்களிலே ஒருவர்தான் தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய 17 வயது நிரப்பமான ஒரு வாலிபர். நபிகள் பெருமானாரின் காலத்தின் மிக அருகிலே, நபிகளின் காலத்திற்கு தொட்டடுத்து ஒரு சில அடுத்த நூற்றாண்டுகளிலேயே இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்றால், ஒரு இளம் சமூகத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் சாதித்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு செய்தியை தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வின் கடைசி காலத்திலே பெருமானார் விரும்பிய, தான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு படை என்னவென்றால், உசாமத் பின் ஸைத் என்கின்ற இளம் வயது வாலிபர், அவருடைய தலைமையிலே பெரும் வயதிலே முதிர்ச்சியானவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு போன்றவர்கள், உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள், நல்ல வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ச்சியான முன்னிலையிலே இருக்கக்கூடியவர்களை இவருடைய தலைமையிலே ஒரு போருக்கு அனுப்பி அந்த காட்சியை காண வேண்டும் என்று விரும்பினார்கள் பெருமானார். ஆனால் வாய்ப்பு கேடு, நபிகளின் வாழ்க்கையிலே அப்படியான ஒரு சூழல் அமையப்படவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற மாத்திரத்திலேயே செய்த முதல் கட்ட பணிகளிலே ஒன்று, நபி விரும்பிய அதே உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹுனுடைய தலைமையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படையை தயார் செய்தார்கள், அனுப்பியும் வைத்தார்கள். கடைசியில் அது ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி நகர்ந்தது என்பதாகவும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இளைஞர்களின் மூலமாக சமூக மாற்றம் சாத்தியமாகும்.
இளைஞர்களை கொண்டு சமூகத்திலே முன்னேற்றத்தை காண முடியும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து வைத்திருந்தார்கள். அன்பு கூர்ந்த இளைஞர்கள், நாம் நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய கல்வி சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, சமூக முன்னேற்றம் சார்ந்து எந்த தூரம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற தேவையும் ஒரு அவசியமும் நமக்கு அதிகம் இருக்கிறது. சமீபத்தில் நான் வாசித்த நூலிலே ஒரு செய்தியை பார்த்து மிகுந்த ஆனந்தப்பட்டேன். இப்பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்விலே குஜராத்தைச் சேர்ந்த 22 வயது நிரப்பமாக இருக்கக்கூடிய ஷஃபின் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் அந்த தேர்வை எழுதி ஐபிஎஸ் பதவிக்கு பொறுப்புக்கு அவர் தேர்வாகி இருக்கிறார். வெறும் 22 வயது தான் அவருக்கு. அவர் படிக்கும் காலத்தில் சரளமாக ஆங்கிலம் அவருக்கு வராது. இரண்டாவது, அவருடைய குடும்பத்தின் பின்னணி மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர். எந்த அளவுக்கு என்றால், சாலை ஓரங்களிலே அவருடைய தகப்பனார் கடை வைத்து அன்றாடம் உணவிற்கு அதிலிருந்து தான் கொஞ்சம் நஞ்சத்தை வைத்து இழக்க முடியும். அப்படியான பொருளாதாரத்தின் பின்னணியில் கொண்டவர். அரசு பள்ளியிலே படித்தார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிறந்த மதிப்பெண் எடுத்ததினாலே அவருடைய கல்வியின் பாதையை அந்த பள்ளிக்கூடமே நாங்களே உங்களுக்கு உருவாக்கி தருகிறோம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டது. தொடர்ச்சியாக முயற்சிக்கிறார். சற்றேறக்குறைய 4-5 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை எழுதிவிட வேண்டும், இதிலே நாம் மிகுந்த உயர்ந்த பதவியை, பொறுப்பை அடைந்து விட வேண்டும் என்பதாக முயற்சிக்கிறார். இதன் இடையிலே ஒரு விபத்து. அந்த விபத்திலே கால் முறிகிறது. ஒரு சில மாதங்கள் படுக்கையில் படுத்து அவர் கிடக்க வேண்டும், ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்பது போன்று உண்டான ஒரு நெருக்கடி சூழல். அந்த மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற காலகட்டத்திலும் கூட அவருடைய இலக்கை, அவருடைய கனவை அது தடுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக படித்தார். கடைசியில் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த தேர்விலே இந்தியாவிலேயே இளம் ஐபிஎஸ் அதிகாரி என்கின்ற ஒரு பட்டத்தோடு இன்று பொறுப்புக்கு அவர் ஏறி இருக்கிறார். அன்பு கூர்ந்த வாலிப நண்பர்களே, நமக்கான ஒரு உத்வேகமாக நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய கனவை அடைவதற்கான ஒரு மையப்புள்ளியாக ஷஃபின் ஹசனையும் நம்மால் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய இலக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய தொலைநோக்கு பார்வை நமக்கும் நம் சமூகத்திற்கும் நம்முடைய சமூகத்தினுடைய எழுச்சிக்குமான அந்த படியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை கவனித்து, ரொம்பவும் அவதானித்து அதை நோக்கி பயணப்பட வேண்டிய அவசியமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சமூகத்தினுடைய முன்னேற்றத்திலே மிகவும் இன்றைய காலகட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள். பெண்கள் நமது நாட்டின் கண்கள் என்கிறோம். பெண்களை கொண்டுதான் ஒரு சமூகம் உருவாகுவதனுடைய ஆணி வேராக ஒரு பெண் இருக்கிறார். பெண்ணின் மூலமாகத்தான் குடும்பம் மிகச்சிறப்பான முறையிலே பராமரிக்கப்படுகிறது. பெண்தான் பல நேரங்களிலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார். அந்த பெண்ணினுடைய நிலைப்பாடு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும், சமூக முன்னேற்றத்திலே பெண்ணினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும்? பெண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் அடுப்பங்கரையிலே விறகு ஊதி அல்லது அந்த உணவுக்கு முன்னால் போய் நின்று உணவு சமைப்பது, அது சார்ந்த வீட்டினுடைய உள்கட்டமைப்பை மட்டும்தானே செய்ய முடியும் என்ற சிந்தனையை தாண்டி ஒரு பெண் நினைத்தால் சமூகத்தில் எவ்வளவு பெரிய சாதனையை ஆற்ற முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த முன்னுதாரணங்களை இஸ்லாம் கொண்டுள்ளது. இன்னைக்கு உலகத்தில் பழமையான பல்கலைக்கழகங்களிலே ஒன்று, அதாவது சொல்ல போனால் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கெல்லாம் முந்திய காலகட்டத்தில் துவங்கப்பட்டது. இன்று நாம் 1400களிலே ஹிஜ்ரிகளிலே இருக்கிறோம். ஹிஜ்ரி 200களிலே துவங்கப்பட்ட, சற்றேறக்குறைய இதிலிருந்து 1200 வருடத்திற்கு முன்னால் துவங்கப்பட்ட உலகத்தில் புராதனமான பல்கலைக்கழகங்களிலே ஒன்றுதான் மொரோக்கோவிலே இருக்கக்கூடிய அல்ஃபாஸ் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய அல் ஹராவியின் கேரவான் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம். பல்வேறு அறிஞர்களை, பல்வேறு சமூக ஆர்வலர்களை, சிறந்த வரலாற்றுத்துறை அறிஞர்களை, சிறந்த வானியல் துறையினுடைய விஞ்ஞானிகளை, பல துறைகளில் பலதரப்பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தின் பின்னால் இருப்பது யார் என்றால் 2 பெண்கள். ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்,
அவருடைய சகோதரி மரியம் அல் ஃபிஹ்ரி. இந்த 2 பெண்மணிகளின் சொந்த உழைப்பால் அவர்களுக்கு கிடைத்திருந்த தன் தந்தை வழியாக கிடைத்திருந்த திரண்ட சொத்து, அதை வேறு வழிகளிலே ஊதாரித்தனமாக செலவழிப்பதை விட எதிர்கால சமூகம் கல்வியில் மிளிர வேண்டும், அவர்கள் உச்சாணி கொம்பில் நம் சமூகம் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே கல்விக்கான விஷயத்தில் கொண்டு வந்து போடுகிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான கல்வி கலாசாலையை உருவாக்குகிறார்கள். அதன் வழியாக படித்தவர்கள் இன்றைக்கும் வரலாற்றில் மிகச்சிறந்த பேராசிரியர்களாக, மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக, வரலாற்றுத் துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களாக, வானியல் துறையிலே, சட்டத்துறையிலே, ஜியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலே மிகச்சிறந்த தெளிவையும் முதிர்ச்சியையும் பெற்ற வரலாற்றுத்துறை ஆய்வாளர்களை அந்த பல்கலைக்கழகம் தான் உருவாக்கி தந்தது. இன்னைக்கும் உலகத்தில் புராதனமான பழமையான பல்கலைக்கழகங்களிலே ஒன்றாக இன்றைக்கும் மொரோக்கோவிலே அந்த அல்பாஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய அல் ஹராவியின் பல்கலைக்கழகம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணால் சமூகத்திற்கு எப்படியான முன்னேற்றங்கள் கொடுக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக, மையப்புள்ளியாக இந்த ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரியையும் மரியம் அல் ஃபிஹ்ரியையும் நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வயது 17 அல்லது 18 இருக்கக்கூடும். நபிகள் இந்த உலகத்தை விட்டு மரணித்ததற்கு பிறகு சற்றேறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா. சற்றேறக்குறைய 50 ஆண்டு காலம். நபிகளின் வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் மறுமணம் செய்யவில்லை, செய்யவும் கூடாது. நபிகளை மனம் செய்து கொண்ட அந்த பெண்கள் மூமின்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் மூமின்களின் தாய்மார்களாக பார்க்கப்பட்டவர்கள். எனவே 50 ஆண்டு காலம் மறுமணம் செய்யவில்லை, அதற்கான தேவையும் இல்லை. அந்த 50 ஆண்டு காலம் அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு தனி பெண்ணால் என்ன செய்ய முடியும் என்று கேட்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பதில்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. கல்வி பணி செய்தார்கள். மிகச்சிறந்த சமூக மாற்றத்திற்கு காரணமாக அன்னை ஆயிஷா இருந்தார்கள். நபிகளின் வாழ்க்கையிலேயே சொல்லி சென்றிருக்கிறார்கள், ஹுது நிஸ்ஃப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, இந்த செக்கச்சிவந்த பெண் ஆயிஷாவிடத்திலிருந்து உங்கள் மார்க்கத்தின் பகுதியை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கல்வியின் கேந்திரமாக இவர்கள் செயல்பட போறாங்க. என்னுடைய வாழ்க்கைக்கு பின்பு, என்னுடைய ஆயுசிற்கு பின்பு ஆயிஷாவின் மூலமாகத்தான் கல்வி பரப்பப்பட போகிறது. சஹாபாக்களில் மிக மூத்த சஹாபாக்கள், குரானிலும் ஹதீஸ் துறையிலும் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள் கூட தடுமாறி நிற்கும் சமயத்திலே அவர்கள் போய் அதற்கான தெளிவையும் அதற்கான தீர்வையும் வாங்குகிற இடமாக ஆயிஷா அம்மா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக பாடம் படித்த சஹாபாக்கள் எண்ணிக்கை ஏராளம். தாபியீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபிகளின் சஹாபாக்களை பார்த்தவர்கள் எக்கச்சக்கமான நபர்களுக்கு தன் வீட்டையே கலாசாலையாக மாற்றி, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக தன் வீட்டை மாற்றி, தன் வீட்டுக்கு வரவழைத்து நபிகள் சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் சார்ந்த எல்லா துறையினுடைய விளக்கத்தையும் வியாக்கியானங்களையும் விரிவுரைகளையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும் என்கின்ற கேள்விக்கு அன்னை ஆயிஷா அம்மா தான் பதில். இன்றைக்கு வரையும் அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி போன்ற மிகச்சிறந்த புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதிய பெருமக்களில் ஒருவர் தான் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். ஃபத்துஹுல் பாரி என்கின்ற அதி அற்புதமான ஒரு விரிவுரை தொகுப்பை தந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த மார்க்கத்திலே 4இல் ஒரு பகுதி செய்தி ஒன் மேன் சோர்ஸ், ஒரே ஆளிலிருந்து கிடைத்தது. ஒரு நபர் தான் அதற்கான மூலதனம். யார் அவர்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு. ஒரே ஒரு ஆள். அவர் மூலமாக இந்த மார்க்கத்திலே 25% செய்திகள் வந்து கிடைத்திருக்கிறது என்றால் அவர்களின் கல்வி பணி, அவர்கள் சமூக முன்னேற்றத்திலே கொடுத்த ஆர்வம், அதற்கான அக்கறை நமக்கு புலப்படுகிறது. அந்த பின்புலத்தில் வந்த பெண்கள் தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக டிக்டாக்கிலும் ரீல்ஸுகளிலும் ஷார்ட்ஸுகளிலும் தங்களுடைய அழகை, தன் கணவனுக்கும் தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே வெளிப்படுத்த வேண்டிய அழகையும் தன்னுடைய தோற்றத்தையும் வெளிக்காட்டிக் கொண்டு லைக்குகளுக்கும் அற்பத்தனமான ஷேர்களுக்கும் தன்னுடைய முழு உடலையும் காட்டக்கூடிய ஒரு காட்சியை நாம் இந்த காலத்திலே பார்க்க முடிகிறது. எப்படியான முன்னேற்றத்தை கொடுத்த பெண் சமூகம்! மருத்துவத்துறையில், விஞ்ஞானத்துறையில்,
ஹதீஸ் துறையிலே, அதே போன்று கல்வி பணியாற்றக்கூடிய கல்வி சேவையிலே முன்னணியிலே நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் பின்புலமாக இருந்து இயக்கு சக்தியாக இருந்தவர்கள் பெண்கள் என்று சொன்னால் அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்று புகாரி ஷரீஃப், புகாரி கிரந்தத்திலே இருக்கிறதா என்று கேட்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆற்றலை மெச்சிக்கொள்கிறோம். இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆற்றலை, அவர்களுடைய ஞாபகத்திறனை, அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செய்திகளை கொண்டு சேர்த்ததினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் ரொம்பவும் பாராட்டுகிறோம். அவர்களுடைய ஆற்றலை நாம் கண் திறந்து ரொம்பவும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம் இல்லையா, பிரமிப்போடு பார்க்கிறோம். அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அவர்களுடைய தாய்மார்கள். ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பிறக்கும் போதே கண் பார்வை இல்லை, பார்வை இல்லாத பிள்ளை அந்த பார்வையை திரும்பி பெறுவதற்கான தொடர் பிரார்த்தனையினும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே விழுந்து அழுது அவனிடத்திலே மன்றாடக்கூடிய வேலையும் தொடர்ச்சியாக செய்தார்கள். கடைசியிலே கொடுத்தால்தான் உன்னை விடுவேன் என்பது போன்று உண்டான அடம், அல்லாஹ்விடத்தில் அடம் பிடித்து தன் பிள்ளைக்கு பரிபோன பார்வையை பெற்றுக் கொடுத்தார்கள். அப்படி என்றால் அந்த பெண்ணின் ஈமானிய வலிமை எவ்வளவு தூரம்! திருக்குரானில் ஒரு வசனம் இறங்கியது, இந்த வசனம் என்னுடைய நேரடி வாழ்க்கையை பாதிக்கிறது. அப்படி என்றால் யதார்த்தமாக நடந்த சூழல் அது என்னுடைய குடும்ப வாழ்க்கையை சிதைப்பதை போன்று அமைந்து விட்டது. எனவே அல்லாஹ் இது விஷயமாக வேறு ஏதாவது நமக்கு அனுகூலமாக, அல்லாஹ் இது விஷயமாக கொஞ்சம் இறக்கப்பட்டு சில செய்திகளை சொல்லிவிட மாட்டானா என்று ஏங்கி தவித்துக் கொண்டு ஹவுலா பின்த் சாலபா என்ற பெண்மணி நபியிடத்திலே வந்து நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இறக்கிற சட்டம் அதுதானே ஃபாலோ பண்ண முடியும், இதில் எப்படி விலக்கு உரிமை கேட்க முடியும், இதில் எப்படி தனிப்பட்ட பிரிவு சட்டங்களை கேட்க முடியும், அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த அம்மாவிடத்தில் சொன்னார்கள். பெருமானா சல்லாசன் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய வைராக்கியம் அல்லாவின் அரிசை தட்டியது. தொடர்ச்சியாக முழங்கிக் கொண்டே இருந்தார்கள், தொடர்ச்சியாக அல்லாவிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். என் கணவனை விட்டு நான் பிரிந்து விட்டால், அவரும் வயது முதிர்ந்தவர், அவரால் எனக்கு கிடைக்கப்பட்ட பிள்ளைகளும் அதிகம், என்னுடைய குடும்ப சூழலும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சூழல், இப்படியான சந்தர்ப்பத்திலே நான் எப்படி அவரை விட்டு பிரிந்திருக்க முடியும்? இறைவா, எனக்கு சரியான வழியை காட்டு, எனக்கு தீர்வை கொடு, எனக்கு என்னுடைய நெருக்கத்தை நீ போக்கிவிடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். வல்ல அல்லாஹ் திருக்குரானில் வசனத்தை இறக்கினான். அந்த வசனத்தின் துவக்க வசனம்தான் 28வது ஜுஸுவினுடைய முதல் வசனம், சூரத்துல் முஜாதலா என்கின்ற அத்தியாயத்தின் முதல் வசனம். கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. நபியே, உங்களிடத்தில் தன் கணவரை குறித்து முறையிட்டுக் கொண்டிருந்த அந்த பெண்மணியின் சப்தத்தை அல்லாஹ் கேட்டுவிட்டான். 7 வானங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த பெண்ணினுடைய சப்தத்தை கேட்டுவிட்டான். இப்பொழுது பதில் சொல்ல போகிறான், சட்டத்தையே மாற்ற போகிறான். சட்டத்தை மாற்றி அமைத்து கொடுத்தான். ஒரு பெண்ணின் தொடர் முயற்சி எங்கே வரை அந்த பெண்ணின் குரல் உயர்ந்தது? அல்லாஹ்வின் அரிஷ் வரை உயர்ந்தது. ஒரு பெண்ணால் என்ன முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதிலை அல்லாஹ் சூரத்துல் முஜாதலாவின் முதல் வசனத்திலே சொல்கிறான். என்ன முடியாது? ஒரு பெண்ணால் அல்லாஹ்வையே திரும்பி பார்க்க வைக்க முடியும். ஒரு பெண்ணால் சமூகத்தை கல்வியில் அவ்வளவு தூரம் உயர்த்திவிட முடியும். ஒரு பெண்ணால் சமூகத்திலே மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக அவளால் இருக்க முடியும் என்பதற்கு வரலாறு நெடுகிலும் எக்கச்சக்கமான செய்திகளை இஸ்லாமிய வரலாறும் உலக வரலாறும் கொண்டுள்ளது. அப்படியான ஒரு சூழலை நம்முடைய வீட்டு பெண்களுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு இன்றைய காலகட்டத்தில் கூடியிருக்கிறது. குறிப்பாக இளம் பெண்களிடத்திலே மார்க்க ரீதியான ஈடுபாட்டையும் சமூக அக்கறை சார்ந்த விஷயங்களையும் சமூக முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களையும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் சூழலும் இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்திருக்கிறது. காதல் என்கின்ற பெயரிலே, ஆசை என்கின்ற பெயரிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் இல்லை. அந்த அளவிற்கு வாயும் மனமும் கூசி நெகிழ்ந்து போய் நிற்கிறோம். வாய் கூசும் விதத்திலே, உடம்பெல்லாம் கூசும் விதத்தில் தான் இன்றைக்கு அந்த செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அல்ல நாம். நமக்கென்று சிறந்த பாரம்பரியம் இருக்கிறது, நமக்கென்று சிறந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. உலகத்திற்கு யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு முன்மாதிரி இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அவன்தான் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் வாழ்வும் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பெண்களின் செயல்பாடுகளும் தான் உங்களுக்கான முன்மாதிரி என்று சொல்லித்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஆக இன்றைய காலச்சூழலிலே இளைஞர்களுக்குமான பெண்களுக்குமான சிறந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் போதித்துக் கொண்டே அவர்களினுடைய ஆன்மாவை போஷித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. எனவேதான்
வல்ல அல்லாஹ் திருக்குரானிலே மிக அழகாக சொல்லுகிறான், உங்களுக்கு அல்லாஹுவின் பக்கம் மக்களை மிக எளிமையாக மிக நுட்பத்தோடு அழையுங்கள், அழைத்து அவர்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்டுங்கள். அதைவிட சிறந்த சொல் யாரால் சொல்ல முடியும்? ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யாரால் இவ்வளவு சிறந்த சொல்லை சொல்ல முடியும்? மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நபர், அவர் அழகிய சொல்லை சொல்கிறார், நான் முஸ்லிம்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று சொல்லி நேர்வழியின் பக்கம் அவளை அழைக்கிறார். அழைக்கும் அழைப்போசை இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, நளினமாக இருக்கிறது. அவர்கள் புரியும் விதத்தில் அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. கடின வார்த்தைகளோ அவர்களின் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய விதத்திலோ அல்லது மென்மேலும் அவர்களை தவறின் பக்கம் தூண்டுகிற அமைப்பிலோ அந்த வார்த்தை இருக்கவில்லை. ரொம்ப அழகாக பக்குவமாக அவர்கள் புரியும் விதத்தில் அவர்கள் மொழியிலே சொல்லுகிறார். இதைவிட சிறப்பாக யாரால் சொல்ல முடியும்? அல்லாஹ் கேட்கிறார். அப்படி என்றால் இப்படியான ஒரு நெருக்கடி சூழல் வருகிற பொழுது நீங்கள் கண்டும் காணாமல் போய்விடாதீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. யாரோ ஒருவர் சொல்லுவார், பள்ளிவாசலுக்கு போனால் ஜும்மாவினுடைய பிரசங்கத்திலே இமாம் சொல்லுவார், அல்லது ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் சொல்லிக் கொள்வார்கள், அல்லது குடும்பத்தினுடைய தலைவர் சொல்லிக் கொள்வார் என்று இல்லாமல் நீங்கள் முஸ்லிம்களாக பிறந்த ஒவ்வொருவரும் உங்களுக்கான பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் தீமை நடக்கிற பொழுது அதை தடுக்க வேண்டிய கடமையும் அந்த தார்மீக பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான். ஆக பெண்கள் இளைஞர்களினுடைய முன்னேற்றத்தை வைத்துத்தான் சமூகத்தின் முன்னேற்றமும் சமூகத்தினுடைய எழுச்சியும் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு வரலாறு நெடுகிலும் சொல்லித் தருகிறது. அப்படியான ஒரு சிறந்த வாய்ப்பை, சிறந்த முன்னேற்ற பாதையை, இஸ்லாமியர்களுடைய எழுச்சி பாதையை நோக்கி நகரக்கூடிய நல்ல பக்குவத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய சமூகத்திற்கு நிறைவாக தந்திரள வேண்டும் என்று பிரார்த்தித்து துவா செய்வோம். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.